குழந்தைய யாருக்கிட்ட வித்த? அது செல்லமான ஒருத்தங்களுக்கு. செல்லம்மாவா? அவர் பேர் சொல்றேன், நோட் பண்ணிக்க. சரி மாமா. அந்த பழனி ஹோட்டல் மேட்டல்ல நம்மள்ட்ட ராங் டீல் பண்ணாலும் ஒரு பொம்பளை. ஆமா, 2 குழந்தைகளோட வந்தாளே. ஆமா, அவ பேர் கூட செல்லம்மா. அவ புருஷன் பேரு கூட ஏதோ வடமாலையோ சொன்னாங்களே. வடமாலை. அவ யாரு, எங்க இருக்கா, அவ அட்ரஸ் என்னங்கிற முழு விவரம் இன்னும் 1 மணி நேரத்துல எனக்கு வேணும், புரியுதா? மாமா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன். ஃபோன் பண்ணு. குழந்தையோட வர்றேன், உனக்காக இல்ல, என் தம்பிக்காக. இப்ப அழகா இருக்க. ஹலோ, நான் பிரியா பேசுறேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? பிரியா, உனக்கு 100 வயசு. காலையில தான் நினைச்சேன் உனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு. எப்படி இருக்க? அதான் 100 வயசு நீங்களே சொல்லிட்டீங்களே, நல்லா இல்லாம எப்படி இருப்பேன்? ஐ அம் ஃபைன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பயங்கரமா ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி உங்க குழந்தைங்களை சேவ் பண்ணிட்டீங்க போல இருக்கே. டிவில பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில ஒவ்வொரு மாதிரியான கஷ்டம். கிளம்பி போகும்போது கூட உன்கிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. சொல்லப்போனா நீ எடுத்த வீடியோனால தான் என் குழந்தைங்க கிடைச்சாங்க. ஆக்சுவலா நான் உனக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, நல்லா இருக்கேன். நீங்க ஹாப்பியா இருக்கீங்கல்ல, அது போதும் எனக்கு. பெரிய மனுஷ மாதிரி பேசுற. தாத்தா கிட்ட நேத்து பேசுறேன். இன்னும் 4 நாள்ல வந்துடுவேன்னு சொன்னாரு. அவரு தானே, கரெக்டா வந்துருவாரு. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, என்னை ஏமாத்துறதுக்காக பொய் சொல்லுவாரு. சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல, நிஜமா 4 நாள்ல வந்துடுறேன்னு சொன்னாரு. சரி வரட்டும், அதை விடுங்க. குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆக்சுவலா நீங்க எப்ப வரீங்கன்னு கேட்கத்தான் போனே பண்ண. எப்ப வரீங்க? கூடி சீக்கிரம் வர. அப்ப நீ 2 பேர் கூட நல்லா விளையாடலாம். சரியா? கூடிய சீக்கிரம்னா எப்ப வருவீங்க? எனக்கு கரெக்டா சொல்லுங்க. பிரியா, நான் அப்புறமா பேசுறேன், யாரும் வந்திருக்காங்க. கண்டிப்பா கூப்பிடணும், சரியா? குழந்தை யாருகிட்ட எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். எனக்கு சந்தேகமே இல்லக்கா. இந்த மாதிரி கேடுகட்டத்தனமான வேலையை உன் புருஷனை தவிர யாராலையும் பண்ண முடியாது. ஆம்பளை யாருன்னா உங்ககிட்ட வந்து குழந்தைய கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு ஆலோசனை தூக்கி இருக்கான்.
அவனை எல்லாம் சும்மா விடக்கூடாது. கண்டதனமா வெட்டி போட்டாலும் தப்பு இல்ல. இல்ல மணியரசு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவருக்கு இப்படி எல்லாம் செய்ய தெரியாது. என்கிட்ட எதிர்த்து நின்று பேச துப்பு இல்லாத மனுஷன் இந்த ரவுடிய தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருப்பான்னு என்னால நம்ப முடியல. அப்படி நினைக்காதக்கா. ஆத்திரம் கண்ணை மறைச்சா எதை வேணா பண்ணுவான். முதல்ல இருந்தே அந்த ஆள் உன்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறதுல குறியாவே இருந்தான். குழந்தை பிறந்த நிமிஷத்துல இருந்து உன்கிட்ட ஒருத்த பொய்யா சொல்லி ஏமாத்திருக்கானா, அவன் சத்தியமா நல்லவனா இருக்க முடியாதுக்கா. இத பாருக்கா, உன் மோத்துக்காக தான் இவ்வளவு நாள் அவனை சும்மா விட்டு வச்சிருந்தேன். இனிமே அவனை விட மாட்டேக்கா. அவன் எங்க இருந்தாலும் சரி, வெட்டி போட்டு கண்ணம்மா கூட்டு வரல. என் பேர் மணியரசு இல்ல. மணியரசு, அவசரப்படாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அவருக்கு குறுக்கு புத்தி இருக்கலாம், என் மேல வெறுப்பு இருக்கலாம், குழந்தைங்க மேல பிரிய இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அன்னைக்கு பள்ளியில இதே ரவுடி குழந்தைகளை கொண்டுடுவேன்னு சொன்னப்ப என்ன ஏதன கூட விசாரிக்காம குழந்தைகளை தூக்கிட்டு ஓடி போனேன்னு நினைச்ச ஒரு கோலைனால கண்டிப்பா இந்த காரியத்தை செய்ய முடியாது. சரி, இப்படி யோசிச்சுப்பாரு. இதே ரவுடிட்ட உன் புருஷனையும் உதவிக்கிட்டு போயிருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாதுங்கிறேன். எதிரிக்கு எதிரி நண்பனாகிறதுக்கு வீரனா இருக்குன்னு அவசியம் இல்ல, கோலையால கூட முடியும். எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு மணியரசு. தூக்கிட்டு போடுவேன், ஏன் கண்ணம்மா மட்டும் தூக்கிட்டு போடும்? அது மட்டும் இல்ல, குழந்தை எங்க யார்கிட்ட இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போனேன். அந்த அர்த்தம் எனக்கு புரியல. ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு மணியரசு. அப்போ வேற வழியே இல்லக்கா. வண்டி நம்பர் நோட் பண்ணியா? ஆமா. அப்போ முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். யார் என்னன்னு அவங்க விசாரிக்கட்டும். ஒன்று மட்டும் சொல்றேன்க்கா, போலீஸ் என்கொயரியில் குழந்தைய தூக்கிட்டு போனதும் புருஷன் மட்டும் தெரியட்டும். ஏற்கனவே ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் இன்னொரு கொலை பண்றதுக்கு நான் யோசிக்க மாட்டேக்கா. நான் வரேன். திடீர்னு கை கால்லாம் வலிப்பு வந்த மாதிரி இழுத்துக்குச்சு. நர்ஸ கூட்டிட்டு வந்து பாக்குறதுக்குள்ள மயக்கம் ஆயிட்டாரு. அம்மா, கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குமா. இன்னும் 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணியாகும். டாக்டர், ஆபரேஷன் பண்ணா எதுவும் ஆகாது இல்ல? தயவு செஞ்சு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. வெளியில போங்கம்மா, வெளியில போங்கம்மா ப்ளீஸ். அம்மா, நீங்க மட்டும் இங்க இருந்து இவரை பாத்துக்கங்க, சரிங்களா? அம்மாடி, வந்துட்டியா? என் கண்ணு, நீ இல்லாம அம்மா எப்படி தவிச்சு போயிட்ட. உன்னை போய் நான் வித்துட்டேனே. ஏய், நீ கொஞ்சத்துக்காக குழந்தைய கொண்டு வரல, என் தம்பி உசுறு பிழைக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். போய் தம்பிகிட்ட குழந்தைய காட்டு. என்னங்க 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 இங்க பாருங்க. ஏங்க, நம்ம குழந்தை கிடைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, நம்ம குழந்தைய பாருங்க. என்னங்க, கண்ணு முழிச்சு பாருங்க. நம்ம குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னங்க பாருங்க. தம்பி, டேய், கண்ணு முழிச்சு பாருடா. உன் புள்ளைய தூக்கிட்டு வந்திருக்கேன்டா, பாருடா. டேய், குழந்தை கிடைச்சிட்டாடா. இந்த கேடு கெட்டவன் யாருகிட்ட குழந்தைய வித்தாலோ அவன் ஊடு பூந்து அண்ணன் உனக்கா தூக்கிட்டு வந்திருக்கேன்டா. டேய் தம்பி, கண்ணை திறந்து பாருடா. நம்ம குழந்தைய எடுத்துட்டு வந்திருக்காங்க, பாருங்க. டேய், டாக்டரை கூப்பிடுங்கடா. டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாரு. 2 நாள்ல ஆபரேஷன் பண்ணணுமா, இல்லனா ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. முண்டம் 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 எல்லாம் ஒன்னால வந்ததுடி, ஒன்னால வந்தது. என் தம்பி மட்டும் கண்ணு முழிக்கல, உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கொள்ளுவேன். அந்த குழந்தை கொடுமா. சார்,
இது இது ஏன் குழந்தை? குழந்தைய குடுன்னு சொல்றல. எதுக்கு? யோ, உன்னை பதில் கேள்விலாம் கேட்க சொல்ல, குழந்தைய குடுன்னு சொல்றேன். மரியாதையா குழந்தைய கொடுத்துட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் நல்லது. குழந்தைய குடுமா. சார், இது ஏன் குழந்தை? என் புருஷன் சாக கிடக்குறாரு. குழந்தைய காமிச்சாவது பொழைக்க வைக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருங்க. இது கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வீடு பூந்து குழந்தை திருநது இல்லாம கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இது உன் குழந்தைன்னு வேற சொல்ற. நீ ஏன் பொம்பளையா? கான்ஸ்டபிள், குழந்தைய வாங்கியா. ஓகே ஐயோ, வாங்கியா. ஏன் குழந்தை? குடுமா. விட்டுருங்க. குடுமாண்ணா. வாங்க. இன்ஸ்பெக்டர், விவரம் தெரியாம தலையிடுறீங்க இன்ஸ்பெக்டர். இது என் தம்பியோட குழந்தை. இந்த கூறுகட்ட சரிக்குதான் காசுக்கு வித்துருக்கா. அத போய் தூக்கிட்டு வந்தது தப்பா? வேணா சொல்லுங்க, வட்டியோட அந்த காசை திருப்பி கொடுத்துறேன். நான்சென்ஸ். மரியாதை ஸ்டேஷனுக்கு வாயா. உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. குழந்தைய கடத்திட்டு இங்க வந்து ராமாயணம் பேசுறியா? சார், எங்க அண்ணன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. யாரா இருந்தா எனக்கு என்னடா? நீ என்ன அவனுக்கு எடுப்பா? தொலைச்சப்பட ராஸ்கல். நடக்கிற ஸ்டேஷனுக்கு. வேணா இன்ஸ்பெக்டர், சொன்னா கேளுங்க. பழனில நான் பெரிய ஆளு. என் அரசியல் செல்வாக்கு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. மிரட்டறியா? என்னைய மிரட்டறியா? உன்ன மாதிரி 100 பேரை பாத்துருக்கியா? இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஒழுங்கா என் கூட ஸ்டேஷனுக்கு வந்து நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா நீ பொழைச்ச. இல்ல நடக்கிறதே வேற. தப்பு பண்றீங்க சார். நான் குழந்தைய தூக்கிட்டு வந்தது உண்மைதான். இது என் தம்பியோட குழந்தை. சாவ கிடக்கிறவனை காப்பாத்தணும்னு நினைச்சது தப்பா? அந்த வெங்காயத்துல நீ ஸ்டேஷனுக்கு வந்து சொல்லியா? ஐயா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. அடச்சி வாய மூடுறி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீல கண்ணீர் வடிச்சிட்டு கூழ கும்பிட்டு போட்டுட்டு இருக்கியா நீ? சார், குழந்தை எங்களுது. அவ வீட்ல இல்ல, எவ வீட்ல இருந்தாலும் தூக்கிட்டு வருவேன். நீங்க எல்லாரும் இப்ப ஸ்டேஷனுக்கு வரீங்களா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போட்டுமா? யாரும் அடிச்சு இழுத்துட்டு போவங்கற? ஐடியா பேசுற. தொலைச்சப்பட வாஸ்கல். போயா. என்னையா பாக்குற? போயா. போமா. போயேனா? வாடா. போடா. வாங்கடா. வா. போடா. வா. இறங்குமா. கண்ணம்மா, உள்ள கொண்டு வாயா. கொஞ்சம் இருக்குமா? இது உங்க குழந்தையா? ஆமா இத சார். கடத்திட்டு போனதா தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமா சார். நீ சாந்தி தானே? எலவ எடுத்தவள. சீ, வாய மூடு. எதுக்கு இவள பார்த்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஏய், மனுஷனா நீ? எதுக்கு இப்படி ரத்த வெறி பிடிச்சு அலையற? நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதான் ஹோட்டல வேண்டாம், எந்த இலவ வேண்டாம் ஒரு பெரிய கும்பிடு போட்டு போயிட்டல. அதுக்கப்புறம் எதுக்கியா? எதுக்கு என் வழியில வர? ஏமா, இவர உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார். பழனியில ஒரு ஹோட்டல்ல லீஸ் எடுக்கிற விஷயமா நானும் என் வீட்டுக்காரர் போயிருந்துப்போம். எங்களை அந்த ஹோட்டல் நடத்தக்கூடாதுன்னு இவர் தான் சார் வந்து மிரட்டினாரு. ஹோட்டல்ல லீஸ் எடுத்தா குழந்தைகளை கொன்னுடுவேன்னு இவர் தான் சார் சொன்னாரு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? பெரிய தாதாண்ணா பிரிச்சு மேஞ்சிருவேன். ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர் சார், அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. நான் சொல்றத கேளுங்க. என்னது? நீ சொல்றத நான் கேட்கணுமா? நீ எங்கம்மா இங்க? இந்த ஆளுக்கு உனக்கு என்னம்மா சம்பந்தம்? தொலைஞ்சு போனா என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்து என்ன வாழ வச்சவ நீ போய் இந்த ஆளு கூட எப்படி? அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். இது இது உங்க குழந்தை இல்ல. காணாம போன உங்க குழந்தை என்னாச்சுன்னு எனக்கு தெரியாது. பணத்துக்காக என்னோட குழந்தையை தான் நான் உங்ககிட்ட வித்துட்டேன்.
இல்ல 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 நீ இப்பதான் பொய் சொல்ற. இத பாரு, நீ பயப்படாத. இந்த ரவுடிக்கு பயந்து நீ இப்படி பேசுற நினைக்கிறேன். இங்க பாரு, நான் இருக்கேன். இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இங்க யாரும் ஒண்ணும் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உண்மையை பேச சாந்தி. என் குழந்தை விளையாட்டு பொருள் இல்ல. என் உயிரே என் குழந்தை தாமா. என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. சத்தியமா இது என்னோட குழந்தை தாங்க. என் புருஷன் சாக கிடக்குறாரு. ஆஸ்பத்திரி செலவு கூட பணம் இல்லாம தான் நான் என் குழந்தைய வித்துட்டேன். என்ன நம்புங்க, இது என்னோட குழந்தை தான். இல்ல சார், இது என்னோட குழந்தை. இல்ல சார், இது என்னோட குழந்தைமா. நிறுத்துங்கம்மா. இல்ல, நிஜமா இது ஏம்மா, என்னோட- பேசாம இருங்கம்மா. இது ஏதோ சின்னதா கடத்தல் கேஸ்னு பார்த்தா விஷயம் வேற மாதிரில போயிட்டு இருக்கு. இதுல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார், நான் சொல்றேன் சார். ஹாஸ்பிட்டலே பிறந்த போய் என் குழந்தை காணாம போச்சு. செத்து போயிடுச்சுன்னு என் வீட்டுக்காரர் என்ன சமாதானப்படுத்தினாரு. ஆனா என் குழந்தை சாகல சார். என் கண்ணம்மா இவங்க கிட்டதான் 2 வருஷமா வளர்ந்துகிட்டு இருந்தா. ஐயா ஐயா, இதெல்லாம் எனக்கு தெரியாதியா. இது என்னோட குழந்தை. பண தேவைக்காக தான் குழந்தைய விற்க வேண்டிய நிலைமைக்கு வந்த. மனசு கல்லாக்கிக்கிட்டு என் புருஷனை பொழைக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் என் குழந்தைய வித்தையா.